ஹரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டிக்காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது 2024க்கான குரு பேச்சு பலன்கள். குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நவ கிரகங்களிலேயே முதன்மையான இயற்கை சுவர் குரு பகவான். மற்றொரு இயற்கை சுவரான சுக்கிர பகவானின் வீடான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம், சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம், செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலே அவர் பயணம் செய்ய உள்ளார். சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரகங்களும் குரு பகவானுடைய நண்பர்கள். காலச்சக்கரத்திற்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானமான ரிஷபராசியிலே பயணம் செய்வதாலும் நண்பர்களுடைய சாரத்தை பெற்று பயணம் செய்வதாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை அள்ளி வாரி வழங்கப் போகிறார். இந்த குரு பெயர்ச்சியானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குருவினுடைய பார்வை ராசிக்கு களத்திர ஸ்தானத்திலே விடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஜயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை பங்காளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டாளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் மூலமாக அபரிமிதமான லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். கூட்டுத் தொழில் கூடுதலான முதலீடு செய்வதற்கு இது ஒரு உகந்த காலமாகவே உங்களுக்கு அமைய இருக்கின்றது. குருவனுடைய பார்வை ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்திலே விடுவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியரின் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நீங்க செய்யக்கூடிய தொழிலிலே கூடுதலான இரட்டிப்பான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.